ரயில்வே துறையில சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். ரயில்வே துறையில இப்ப தற்காலிகமா காலி பணியிடங்கள் இருக்கு. அதன்படி 8850 காலி பணியிடங்கள் இருக்கு. இதை நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். ஆனா பணி நியமனம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தான். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்துருக்கோம். தாராளமா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும்? 2 பிரிவுகளின் கீழே வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, பட்ட படிப்பு முடிச்சவங்களுக்கு சில வேலைகளும், 12ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு சில வேலைகள் அப்படின்ற பிரிவுல 2 பிரிவுகள்ல வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இப்போ பட்ட படிப்பு நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எந்தெந்த வேலைக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க், அக்கவுண்ட்ஸ் கிளர்க், டைபிஸ்ட், அடுத்து ஜூனியர் கிளர்க் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். இந்த வேலைக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க 12ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க, உங்களோட மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பணிக்கு ஏற்ற மாதிரியான ஊதியம் கண்டிப்பா வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க பட்ட படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய வயது எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும், 33 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நான் 12ஆம் வகுப்பு மட்டும்தான் முடிச்சிருக்கேன், அந்த பிரிவுகளின் கீழே இருக்கக்கூடிய வேலைக்கான வேலைக்கு நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வயது எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா இதுக்குமே கண்டிப்பா 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 30 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும், அதுக்கு மேல இருந்தா நீங்க விண்ணப்பிக்க முடியாது. சரி, இதுக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க? ஏதாவது எழுத்துப்பூர்வமான தேர்வு இருக்கா, நேர்காணல் இருக்கா அப்படின்னா முதல்ல கண்டிப்பா டெஸ்ட் வைப்பாங்க. அது 2 கட்ட தேர்வுகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா கம்ப்யூட்டர்ல தான் நீங்க எழுதணும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுமே முதல் கட்ட தேர்வு, 2ஆம் கட்ட தேர்வுன்னு 2 தேர்வுகள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆவதா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் இருக்கு இல்லையா, நீங்க பட்ட படிப்பு முடிச்சிருக்கீங்களா, இல்ல +2 முடிச்சிருக்கீங்க, பிற சான்றிதழ்கள் ஆவணங்கள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு அனுப்புவாங்க. அடுத்து இந்த 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சவங்களுக்கு இந்த டைபிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ நீங்க கண்டிப்பா டைபிஸ்ட் முடிச்சிருந்தீங்க, அப்போ அதனுடைய சான்றிதழ்களும் சேர்த்து அனுப்பணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 கட்ட தேர்வுகள்லாம் நீங்க கரெக்டா சான்றிதழ் அனுப்பிச்சிட்டீங்க, இந்த 2 கட்ட தேர்வுகள்ல பாஸ் பண்ணிட்டீங்க, மெடிக்கல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 20/11/2025 இந்த நாட்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களா கொடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்புன்னு கூடிய விரைவில் பயன்படுத்திக்க பாருங்க.